அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் நல்ல மாதிரி நோன்பு வச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்காகவும் நிறையா துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் என்னோட தொழுகையிலையும் உங்களுக்காக நான் நிறையா துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரமலான் ஃபஸ்ட் டே. ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணோம், ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நோம்பு இங்கே 4 ஆயிடுச்சு. இப்போ தான் ஷேர் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அப்படின்றனால. ஓகே, இப்போ நம்ம விலாகுள்ளே போகலாம். முன்னாடியே க்ளீனிங் எல்லாமே முடித்து வீடு துடைக்கிறது எல்லாமே முடிஞ்சிடும். ஆனாலும் நாளைக்கு நோம்பு அப்படிங்கும் போது இன்றைக்கி திரும்பவும் வீடு துடைச்சி விட்டுட்டு க்ளீனாக பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து நோம்பு வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக ஒரு தடவை துடைச்சி விட்டாச்சு. அண்ட் எங்களுக்கு இங்கே சனிக்கிழமை நோம்பு. ஸோ வெள்ளிக்கிழமை மகரிப் கிட்ட கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு சூப்பரான வைப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ரமலானில் என்ன தான் நமக்கு அதிகமான வேலை இருந்தாலுமே அந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக போகும் இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறையா பேர் இந்த பக்கூர் பற்றி கேட்குறீங்க. நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன், நான் சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் இந்த டைமில் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பாக்ஸில் வந்திருந்தது. பாக்ஸ் வந்து நான் கீழே போட்டுட்டேன். மொயின் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் பஜாரில் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 45 கிராம்ஸ் சொல்லி 40 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ரிச்சான ஒரு மால்குள்ளே போகும்போது நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்காக அந்த ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. நல்ல மைல்டாக ஒரு ரிச்சான ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். இது இந்த மாதிரி காயின் மாதிரி இருக்கும். லைட்டாக நம்ம கையில் உடைச்சிட்டு அந்த தூள் மாதிரி நம்ம அதில் தூவி விட்டோம் அப்படின்னாலே அதில் வந்துட்டு புகை வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, அன்னைக்கு தராவீஹ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பள்ளி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக வைப்பாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் இங்கே தராவீஹ் வந்து பார்த்திங்கன்னா இசா பாங்கு சொன்ன அடுத்த 10வது நிமிஷத்தில் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பள்ளி பக்கத்தில் அப்படின்றனாலேயே வேகமாக ஓடியாச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால பெருசாக தெரியலை. அதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டு உடனே கிளம்பி ஓடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஹரிபரியாக இருக்கும். இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்றதுக்காக எப்படியாவது போய் அட்டன் பண்ணிடுறது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட் நாள் போகும்போது இஷா ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் கலந்துட்டாச்சு. 3rd சஃபில் தான் வந்து இடம் கிடச்சது எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் ஃபஸ்ட்டு சஃபில் இடம் பிடிச்சி உக்காந்துட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் சஹர் செஞ்சதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அண்ட் காலையில் இஃப்தார் வேலைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். சஹர் செஞ்சுட்டு விசில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து படுத்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே சனிக்கிழமை தான், பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா படுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு இருக்குது இல்லையா, அது வந்து நான் திரும்பவும் பண்ணினேன். ஏன்னா எனக்கு நோன்புக்கு வந்து இது தேவை. நான் வீடியோவுக்குன்னு நான் பண்ணி உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து முன்னாடியே வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டேன். நோன்புக்கு 20 நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நான் அதை பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி அந்த ப்ரிப்ரேஷன் விலாக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன்றனால சீக்கிரமாக காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நோன்புக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மொதல் நாள் பண்ணிவிட்டு ஆற வச்சுருந்தேன். ஸோ காலையில் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக எடுத்துட்டேன். நிறைய பேர் இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் பீஸாலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பீஸா சாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஸோ இன்ஷா அல்லாஹ் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அது மாதிரி பண்ணும்போது நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாசி ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கடப்பாசி பவுடருக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 1/4
1/4 லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 டீஸ்பூன் நீங்கள் கடப்பாசி பவுடர் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்தேன் அப்படின்றனால 2 டீஸ்பூன் போடுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், டீஸ்பூன் யூஸ் பண்ணணும், டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற ஸ்பூன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் கடப்பாசிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது பையன்கிட்ட வந்து சிக்கன் வாங்க விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பஃப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ சிக்கன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் தான் வாங்க விட்டுருந்தேன். பிரெஸ்ட் பீஸ் வந்துட்டு கட் பண்ணாமல் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நான் சொல்லி விட்டுருந்தேன். ஸோ கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்குனான்னு செக் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தான். ஸோ அதையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் கடப்பாசி வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக அது சுறுசுறுன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் நான் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம டைரெக்டாக பால்லையே கலந்து கூட நம்ம கடப்பாசி சேர்த்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பட் முன்னெல்லாம் கடப்பாசி தண்ணியில் காய்ச்சி எடுத்துகிட்டு பாலில் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே பழக்கமாயிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நிறைய பேர் கடப்பாசிக்கு மேலே நட்ஸ்லாம் போடுவேன் இல்லையா, என்னோடய பிள்ளைங்களுக்கு கடப்பாசிக்கு மேலேயும் சரி ரோஸ் மில்க்லேயும் சரி நட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி நான் ப்ளெயினாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த கடப்பாசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் ஃப்ளேவரில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். பட் பிள்ளைங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கணும். ரோஸ் எசன்ஸு, பிஸ்தா எசன்ஸ் அந்த மாதிரி அதிலெல்லாம் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றனால நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்துட்டு கலந்துக்கிட்டேன். கலர் ஆட் பண்ணாத ரோஸ் மில்க் சிரப் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா வந்ததுக்கப்புறமா அதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கடப்பாசி ரெடி பண்ண அதே பாத்திரத்துலேயும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பாதாம் மில்க் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அண்ட் பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு பாலில் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பாதாம் மில்க்லேயுமே வந்துட்டு நட்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, இதையுமே பிள்ளைங்களை குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சுரேம் கூட குடிச்சிருவான். சுரஃபாமாவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடிக்க வைக்கணும். ஏன்னா அதில் நட்ஸாக வர்றது வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் ஏதாவது சொல்லி கிள்ளி குடிக்க வைக்கிறது, இல்லைன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணியாவது குடிக்க வச்சுருவேன். ஏன்னா எல்லாமே சேர்த்து அதில் நல்லா காய்ச்சிட்டோம் இல்லையா, அதனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு ஒரு டிக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான சில பொருட்கள்லாம் சேர்த்து டிக்கிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு 2 வாங்கிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டில் உள்ளது வந்து வரும். எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் வந்து லைட்டாக கிள்ளி பார்த்து வாங்குவேன். ஸோ அதை வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்பா அவல் இருக்குது இல்லையா, அதிலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்திருந்தேன். இது வந்து லைட்டாக தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துட்டு அப்படியே நான் ஊற வச்சுக்க போகிறேன். இது சம்பா அவல் அப்படின்றனால அலசிட்டு வச்சோம் அப்படின்னாலே நல்லா ஊறிடும். நீங்கள் வெள்ளை அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு போன்லெஸ் பீஸ் மட்டும் தேவைப்படும் இதுக்கு. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடையில் இந்த பக்கம் சக்கரவள்ளி கிழங்குமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் தோல்லாம் உரிச்சிட்டு அந்த டிக்கீஸ்க்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கடையில் சிக்கன் பஃப்க்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி குடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். பெருசாக இருந்தால் பிள்ளைங்க பிறக்கி போட்டுருவாங்க. அதனால இப்போ வந்து பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அண்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். பப்ஸ்க்கு எப்போவுமே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நான் நிறைய வெரைட்டியில் ட்ரை பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி. சிக்கனுக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எக் பஃப் ரெசிபி ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு ஸ்டஃபிங் வேறு மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் அப்படின்றதுக்காக. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கன் வேகிறதுக்காக. இது போன்லெஸ் பீஸ் அப்படின்றனாலேயே சீக்கிரமாக வெந்து வந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஸோ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் குடமிளகா வந்துட்டு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். குடமிளகா வந்து ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வெந்தது அப்படின்னாலே போதும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சீஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக ஹாட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரெகனோவும் நான் சேர்த்துருக்கேன். சீஸ் நம்ம சேர்க்குறனால நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த பஃப்குள்ள அந்த ஸ்டஃபிங். இது வேணாம், நீங்கள் வந்து ட்ரையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்திங்க அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. அண்ட் இந்த பக்கம் கிழங்குமே நல்லா ஆறி வந்துச்சு. ஸோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருக்கேன். அண்ட் அவலுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டும் ஒரு 1.5 வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம திருவி எடுத்துக்கணும். நான் வந்து சாப்பரில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா திருவி எடுத்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டோம் அப்படின்னு நல்லா திருவி போட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களால் அதை எடுக்க முடியாது. அண்ட் உள்ள கேரட் இருக்கிறதுமே பிள்ளைங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த மீட் சாப்பர் நான் வீடியோவில் காட்டும்போது எல்லாமே இதை பற்றின ரிவ்யூ கேட்குறீங்க. நானுமே நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் ரிவ்யூ போட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோலையுமே கேட்பீங்க. அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஓகே, இந்த பக்கம் கேரட் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு இதில் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. நான் அந்த சாப்பரோட பவுல்லே வந்துட்டு மசிச்சு விட்டுக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்து கூட பண்ணலாம். பட் இது வந்து இன்னுமே உடம்புக்கு நல்லதுன்றனால நான் இது சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அவல் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கீரை பொடி சேர்த்தேன். கீரை பொடி பற்றி நம்ம சேனலில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும். நான் இந்த மாதிரி லெமனை வந்து பிழிஞ்சு பாட்டில் எடுத்து வச்சுருப்பேன். ஏதாவது நன்னாரி சிரப் இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது கலந்தோம் அப்படின்னா தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக புதினாவுமே சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இதை சேலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இதை வந்து கட்லெட் மாதிரியே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா முட்டையில் முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். அதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும். பட் நான் வந்துட்டு சேலோ ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்றனால முட்டையில் முக்குறது அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். இப்படி பண்ணும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு மீதி ஸ்டஃபிங் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் 2 நாளைக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அண்ட் இதை வச்சு கட்லெட்டு டிக்கீஸ் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. மசாலா தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே வந்துட்டு ஆலு பராத்தா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய டைப்பில் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதோட ரெசிபீஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த வேலையெல்லாம் நான் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் நம்ம ஓதுறது தொழுகிறது இந்த வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 மணி போல் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஸோ முதல்ல பப்ஸுக்கான வேலையை வந்து பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப் ஷீட் வந்து நான் ரெடிமேட் பப் ஷீட் தான் வாங்கியிருக்கேன். வீட் ஃப்ளார் பப் ஷீட் வந்துட்டு வெளியில் கிடைக்கும். வீட் ஃப்ளார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வீட்டில் தான் பண்ணாங்களாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் மடிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடிக்கும் போது நல்ல பெரிய பஃப் மாதிரி தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மடிப்பேன். அண்ட் அந்த ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரேயில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன், அதில் வந்துட்டு வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடித்து எடுத்து வச்சுருந்தேன். மேலே வந்துட்டு எக் வாஷ் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சு எடுக்கும்போது தான் மேலே வந்துட்டு நல்லா ஷைனியாக இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஸோ மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அது வந்து போட்டுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ரொம்ப நாள் வைக்காமல் நெக்ஸ்ட் டேவே கண்டிப்பாக முடிச்சிடணும். அதுக்கு மேலே 2-3 நாள் வச்சாலும் பெருசாக கெட்டு போகாது. பட் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. நான் நெக்ஸ்ட் டே இதை வந்து ஹாட் டாக் பன்ஸ் வரும் இல்லையா, அது உள்ளே வச்சுட்டு சீஸ் சிக்கன் பன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். ஓகே, இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் நம்ம உள்ளே வச்சுட்டு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். குக்கிங் ரேஞ்சில் பண்ணும்போது மேலே கீழே 2 பக்கமே ஃபயர் வைக்கணும், அப்போ தான் சூப்பராக ரெடி ஆகும். ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கீஸ் பண்ணேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் என்னோட ஸ்டைலில் லைட்டாக பொரிகல்ல சேர்த்து க்ரீன் சட்னி பண்ணுவேன், செம்ம சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி பொரிகல்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
தயிர் சேர்க்கணும் இல்லையா, தயிர் சேர்த்து அரைக்காமல் தயிரை தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. நல்லா க்ரீமியாக வர மாதிரி நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், க்ரீன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பஃப் வந்துட்டு உள்ளே வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே 20 மினிட்ஸில் நல்லாவே ரெடியாகி வந்திருந்தது. ஸோ நம்ம கடையிலலாம் பப்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸ் சிக்கன் வச்சுருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுக்கும் போது பிள்ளைங்களுக்குமே நல்லா பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டீ போட்டுட்டு டிக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெடி ஆயிரும். டீ வந்து மசாலா டீ பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அது எப்படி பவுடர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க. பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பால் கொதிச்சதுக்கப்புறமா இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா டீத்தூள், நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகர் ஏதாவது போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அதை ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு டிக்கீஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய அகலமான பேன் எடுத்துட்டேன். ஒரே டைமில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா டிக்கீஸையுமே ஒரே டைம்லேயே வந்துட்டு அடுக்கி விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணணும். சுரஃபாமா வந்து வாட்டர்மெலன் நான் தான் கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தா. சரி ஓகே கட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எந்த சைஸில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனாலும் அவள் கட் பண்ணும்போது எனக்கு பயமாகவே இருந்தது, கையில் ஏதாவது நறுக்கிக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே அடுப்பை பார்க்குறதா இல்லை இவளை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அங்கிட்டுமா மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். அவள் கை வைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது, கையில் ஏதாவது கட் பண்ணிக்குவாளான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். கையை இங்கே வை, இந்த சைஸில் கட் பண்ணு, இப்படி கட் பண்ணு, அப்படி கட் பண்ணுன்னு அவளுக்கு எரிச்சல் வந்துருச்சு. பேசாமல் நீங்களே கட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு அவள் எரிச்சப்பட்டு கொடுத்துட்டு போயிட்டா. நல்லதாக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நீ தாம்மா, நீ கையையே கட் பண்ணிக்காத, இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வாட்டர்மெலன் மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் அன்றைக்கி வச்சேன். இதுவே நிறையா இருந்தது அப்படின்றனால எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சோம் அப்படின்னா திங்காமல் அப்படியே வீணாக்கிருங்க. அதனால் அப்படியே அதை மட்டும் தான் வச்சுருந்தேன். நான் கட் பண்ணதுக்கப்புறமா சுரஃபாமா பிளேட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. அண்ட் இந்த பக்கம் டிக்கீஸ் எல்லாமே லைட்டாக திருப்பி விட்டுட்டேன், பின்னாடியும் வேகணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்துட்டு நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் டீ பவுடர் போட்டு அதையுமே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பப்ஸ் பண்ணேன் இல்லையா, அதுக்கு வந்து எக் வாஷ் பண்ண அந்த முட்டை அடிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. இதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சோன்னா வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நைட்டு டின்னரும் சாப்பிட மாட்டோம். அடுத்து சஹர் வரைக்கும் வீணாக போயிடும் இல்லையா, அதனால் ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிக்கீஸ் ரெடி பண்ண அதே பேனில் வந்துட்டு இந்த முட்டையை வந்து அப்படியே ஊற்றிட்டேன். இதை லைட்டாக 2 பக்கமும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பப்ஸ் ரெடி பண்ண அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா, அதை லைட்டாக நடுவில் வச்சு 4 பக்கமும் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எக் சிக்கன் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரையும் வச்சு கொடுத்துட்டேன். மேலே கொஞ்சமாக கெச்சப் போட்டு. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்தது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க நோம்பு கஞ்சி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட மெஸ்ஸில் இருந்து நோம்பு கஞ்சி கொடுத்து விட்டுறதா சொல்லியிருந்தாங்க. காயல்பட்டினம் பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க இல்லையா, சேம் அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கஞ்சி பண்ணலை. பட் கொஞ்சமாக தான் நான் கேட்டு விட்டுருந்தேன். எங்கே அவங்க நிறையா கொடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேம்கிட்ட ஒரே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வா அவங்க வாப்பாக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி வாங்க விட்டுருந்தேன். பிள்ளைங்களுமே நிறைய குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒயிட் கஞ்சி பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கேட்டு விட்டு அதை வந்துட்டு 2 பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நோம்பு கஞ்சி ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாரும் பார்க்கல அப்படின்னா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல மைல்டான காரத்தோட ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருக்குமே டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து 6:25க்கு வந்துட்டு மஹ்ரிப் வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்களோட ஃபஸ்ட் டே இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். இதை பார்க்கும்போது சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஹெல்த்தியான இஃப்தாராக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும். ஷார்ட்ஸ்லேயுமே நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்துட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் மஹரிப் வந்து ஜமாத் வச்சாங்க. ஸோ தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா, நெக்ஸ்ட் டே சஹருக்குள்ளது அண்ட் அதுக்கப்புறம் தராவிக் போகிறது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு இருந்தது. டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லாங் வீடியோவும் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். பட் நோன்பு டைமில் சுத்தமாக நேரமே கிடைக்க மாட்டேங்குது. பட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.